இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். அற்புதமான ஒரு பாடல். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் நன்றி சொல்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கே நான் அன்பு செய்கின்றேன், உமக்கே நான் அன்பு செய்கின்றேன். இன்றைய திருப்பாடல் 18. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவர் நீர்தான். என் கேடயம், என் கோட்டை, என் வலிமை, என் அரண், என்னுடைய மீட்பு, என்னுடைய கடவுள். என்னை முன்னும் பின்னும் சுற்று சூழ்ந்து பாதுகாக்கும் கோட்டை அரண் நீரை என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு. இன்னைக்கு யாருக்கு அவர் கோட்டையா இருக்கிறாரா? இன்னைய தியானம் தான். இன்னைக்கு யாருக்கு அவர் அரணா இருக்கிறார்? யாருக்கு அவர் வலிமையா இருக்கிறார்? கடவுள் யாராருக்கெல்லாம் ஆபத் பாண்டவனாக இருக்கிறார்? தியானம் தான். இன்னைக்கு முதல் வாசகத்திலே எரேமியா தன்னுடைய மக்களுக்காக போதிப்பார். மக்களே, நீங்கள் பாவம் செய்றீங்க. அவர் கழுத்தை நுகத்தில் வச்சுட்டு சொல்லி காட்டுவார். இந்த மாதிரி நீங்க அடிமையா போவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் சொல்றாரு, உங்கள் பாவம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு போகுது. சரிங்களா? நீங்க முன்னறிவிப்பார். மனசு மாறுங்க. கடவுள் மன்னிக்க வல்லவர். உங்க மனசை மாறி நீங்க நல்லபடியா திருந்து நல்லபடியா கடவுள்கிட்ட வாங்க. யாவே ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாருன்னு அவர் அவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை எரேமியா அறிவிப்பார். இவருடைய வார்த்தைக்கு கடுகு அளவு கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் செவி கொடுக்க மாட்டாங்க. அதன் பிறகுதான் ஆண்டவருடைய சினம் அவர்களை பற்றி எறிச்சு அவங்க அடிமையா போவாங்க. அசிரியாவுக்கு அடிமையா கொண்டு போகப்படுவார்கள். அசிரியா என்னும் தடியை வைத்து தண்டித்தான் பைபிள்ல இருக்கும். ஏன்னு சொன்னா நன்மை அது மட்டும் இல்லை, இன்னும் நல்லா கவனிக்க. இன்றைக்கு வாசனம் பாருங்க பாப்பா, சொல்ல வேற வழியில போறேன் பாருங்க. நான் எரேமியா அதை சொல்றாருன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் எரேமியாவுக்கு எதிராக கிளம்புவாங்க. நல்லதை சொல்றாரு. பாவம் செய்யாத, கடவுளுக்கு கோபம் அறிவிக்காத, நீதியான பாதையில இரு, நேர்மையான பாதையில இரு. உன் தப்பான பாதையா தப்பு செஞ்சுட்ட, திருந்தி வா, வெளியே வா. ஒரு தப்பான வழிக்குள்ள போயிட்ட, வெளியே வா, ஆண்ட பக்கம் வா, ஆண்டவனை மன்னிக்க காத்துட்டு இருக்கார் என்று நல்வாழ்க்கைக்கு அவர் அழைக்கிறார். இந்த வாசகம் பாருங்க. இன்னைக்கு வாருங்கள், அவனுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுவோம், அவனை பழி வாங்குவோம், அவனுக்கு எதிராக சூழ்ச்சி பழி வாங்குவோம், அவனை எப்படி ஒழிக்கணுங்கிறதுக்கு அவன் என்ன பண்ண, அவன் திக்கற்றவனை ஆக்குவான். அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் வாங்க, திட்டம் போடலாம் வாங்க என்று நல்லோருக்கு எதிராக ஒரு கூட்டம் எழுகிறது. ஆண்டவர் விட்டுருவாரா? அப்படிப்பட்ட நல்லோர்களுக்கு தான் ஆண்டவர் கோட்டையும் அரணுமா இருக்கிறார். அவரே என் கோட்டை, அவரே என் கேடயம் வலிமையும் துணையும். அவர்தான் துணை, அவர்தான் கேடயம், அவர்தான் அரண், அவர்தான் கோட்டை, அவர்தான் கடவுள். நியாயாதிபதிக்கு, நீதிமானுக்கு அவர் என்றுமே இல்லையா துணையாக இருப்பார். இன்றைக்கு எரேமியா சொல்றது வார்த்தை நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் வலிமை மிக்க போர் வீரனை போல ஏன் கூட்டுக்க, நான் எதற்கும் அஞ்சிடேன். எத்தனை பேர் திரும்பி வரட்டுமே. ஒரு திரைப்படத்தில் வசனம் பாடு இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு ஒரு அந்த படத்தில் ஒரு கதாநாயகன் இருப்பார், கூட ஒரு துணை ஒருத்தர் இருப்பார் கூட. அவர் சொல்லுவார், எப்பா அவங்ககிட்ட பெரிய ஆட்சி அதிகாரம் இருக்குதுப்பா, அப்படி சொல்லுவார் அவர். அது கதாநாயகன் சொல்லுவார், போடா ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கிறான்னு சொல்லுவார். நல்லொரு பக்கம் ஆண்டவர் இருக்கார். இது ஒரு இன்னொரு திரைப்படத்தில் வர வாசனம் வரும். ஏன்னா ரொம்ப நான் கவனிப்பேன் இந்த மாதிரி செய்திகள்லாம். இன்னும் சொல்லும் போதெல்லாம் இன்னொரு சொல்லுவார்,
கெட்டவங்கெல்லாம் சேர்ந்து நல்லவங்களை அழிச்சிடலான்னு நினைச்சா இந்த உலகமே இருக்காது. எப்படி? கெட்டவங்கெல்லாம் சேர்ந்து நல்லவங்களை அழிச்சிடணும்னு நினைச்சா அந்த உலகம் இருக்காது. என்றால் அந்த நல்லோர் பக்கம் கடவுள் இருக்கிறார். நடக்குமா? இன்றைய தியானமே தான். இன்னைக்கு ஏசப்பா பாருங்க, என்ன அவங்க ஏசப்பா என்ன பண்றாங்க? கல் எடுத்து ஏசப்பாவை அடிக்க வராங்க. கல்லிருந்து கொல்ல முயற்சிக்கிறார்கள் யூதர்கள். ஏசப்பா கேட்கிற பதில் பாருங்க, எதுக்கு என் மேல கல்லெறிறீங்க? எதுக்கு என் மேல கல்லெறி கோவம்? இவ்வளவு கோவம் எதுக்கு படுறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? இவ்வளவு புதுமை செஞ்சனே, அது தப்பா? முடக்குவாதம் மற்றவனுக்கு குணம் கொடுத்தேன், தொழுநோயாளியை காப்பாத்தினேன், கண் பார்வை மற்றவங்களுக்கு கண் பார்வை கொடுத்தேன் இல்லையா? செத்து போனவங்களுக்கு உயிர் பிச்சு எழுப்பி கொடுத்தேன் நான் உங்களுக்கு. இதான் நான் பண்ண தவறா? எந்த செயலுக்காக என் மீது கல்லெறிய பார்க்கிறீர்கள்? ஏசப்பா கேட்கிறார். அவங்க சொல்ற பதில், அதுக்கெல்லாம் கிடையாது, நீ உன்னையே தெய்வம்னு சொல்லிக்கிற. ஆமா, பழைய ஏற்பாட்டில் இவ்வாறு இருக்கிறது, உங்களை தெய்வம்னு சொன்ன. ஏனென்றால் கடவுளுடைய ஆசிரை பெற்றவர்கள், கடவுளுக்கு பதிலாக அந்த உலகத்திலே வாழ்கிறவர்கள். கடவுள் அதாவது இப்ப சொல்றாங்க இல்லையா, ஐயோ உங்களை பார்த்த தெய்வத்தை பார்க்குற மாதிரி சொல்றோமே இல்லையா நம்ம இன்னைக்கு. ஏன்? அவர்கள் கடவுளுடைய சாரத்தை கொண்டு வாழ் அந்த அந்த இன்னைக்கு அப்ப இன்னைக்கு சொல்றோம் நம்ம, அந்த கடவுளே ஒரு கடவுளே அவங்க அந்த மாதிரி இருக்குதுங்க சொல்றோமா இல்லையா? அப்ப நல்லோர்களுக்கு இல்லையா, நல்லோர்களுக்கு கடவுளுடைய அந்த ஒரு அன்பையும் அருளையும் கொண்டு இந்த உலகிலே வாழ அந்த ஜீவன்களுக்கு அந்த தெய்வம்ங்கிற பட்டம் இன்னைக்கும் உண்டு. அவர் சொல்றாரு இன்னைக்கு உங்க பைபிள பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உங்கள் தெய்வம்னு சொன்ன. ஏன்? கடவுளுடைய வார்த்தையை ஏற்று, அவருடைய அன்பினை ஏற்று, அவருடைய ஆசீர்வாதத்தை ஏற்று, அவரை போலவே அவருடைய பாதையில் இம்மி பிசகாமல் வாழ்கிற மனிதர்களுக்கு பைபிள்லேயே தெய்வங்கள்னு பேர். நான் என்ன தெய்வம் சொன்னதுக்காக எனக்கு கல்லறி வரீங்க நீங்க? இப்பவும் சொல்றேன், என்னுடைய வார்த்தை என்னுடைய சொற்களை பற்றி நீங்க நம்பலாம் பரவாயில்ல, என்னுடைய செயல்களை போட்டு அவரை நம்புங்க நீங்க என்று சொல்லுகிறார். அப்பொழுது என்ன பண்றாங்க? அவரை பிடித்து கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். எசப்பா அங்கிருந்து போயிடுறாரு. பிடிக்க முடியுமா? எசப்பா கல்லிருந்து கொல்ல முடியுமா? இப்ப திருப்பாடலுக்கு போவோம் பாருங்க, பார்ப்போம். திருப்பாடல் 18, அவரே என் கேடயம், அவரே என் துணை, அவரே என் கோட்டை, அவரே என் அரண். நல்லோர்களுக்கு ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வாசிக்கலாம் பாருங்க, திருப்பாடல் வாசிக்கலாம் பாருங்க. இன்றைய பல்லவி திருப்பாடல் 18. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரோட மன்றாடினேன், அவர் என்னை நோக்கி அவர் என்ன பண்ற எனக்கு செவி கொடுத்தார். திருப்பாடல் 18:1 மிக அற்புதமான வாசிக்கிற பாருங்களேன். ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், என் புகலிடம் தேடும் மலை, அவரே அரண், என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். இவை அனைத்தும் ஆண்டவர் இருக்கிறார். இவை அனைத்துமாக ஆண்டவர் இருக்கிறார். யாருக்கு? நல்லோருக்கு. இன்னும் பாருங்க பார்ப்போம். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இறுக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சுற்றி சிக்க வைத்தன. நெருக்கடி வேளையில் ஆண்டவரை கூவி அழைத்தேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சகோதரர்களே, நல்லோருக்கு ஆண்டவரே துணை. திக்கற்றவருக்கு ஆண்டவரே துணைன்னு சொல்லுவார். நல்லோருக்கு ஆண்டவரே வலக்கரம், அவரே கோட்டை, அவரே கேடயம். நம்ம வாழ்ந்த உலகத்துல நமக்கு சில நெருக்கடி வரும். நமக்குலாம் சொல்றாங்க இல்லையா, ஒரு ஏற்று உடையில போடுறான், நல்லா தான் இருக்கிறான், நல்ல மனுஷன் கஷ்டப்படுறான், கடவுள் துணை இருப்பார், கடவுள் துணை இருப்பார். மாற்றம் அதுக்கு மறுப்பே கிடையாது. எனவே நல்ல பிள்ளைகளா இருப்போம், நல்லவர்களாய் வாழ முயற்சிப்போம். கடவுளுடைய கரம் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும். உலக பார்வை நம்ம கஷ்டப்படுறோம் இருக்கலாம், ஆனால் மனசு நிறைவு இருக்கும் பாருங்க, எங்குமே கிடையாது. பணம் வச்சிருப்பான், 1008 வியாதியோட தான் வாழ்ந்துட்டு இருப்பான். பணம் இருக்காது, ஏழ்மையாக தான் இருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை அவன் மனசு அப்படி இருக்கும். என்றால் நல்லவர்களுக்கு ஆண்டவரே கேடயம், அரண், வலிமை. 2 நாள் சந்தி.